இல்ல ஆளுங்கட்சி எப்படி போராட்டம் நடத்த முடியும்னு கேக்குறாங்க. போராட்டம் நடத்த வேணாம், ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்றோம். வாயத்திறங்கன்னு தானே கேட்கறாங்க. ஏதாவது கருத்து சொல்லுங்க, நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு கூட சொல்லுங்க. நாடாளுமன்ற பெரும்பான்மை இருந்தா தானே உங்களுக்கு பெரும்பான்மை இல்லாம ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? அது எப்படி முடிஞ்சது? பெரும்பான்மை இல்லாம ஆட்சி நடத்துறதுக்கு அலையறீங்கல்ல. நீங்க ஆதரவு கொடுக்கிறவரா இருந்தா பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன், போராட்டத்தை நீங்க நடத்துங்க, இதுதானே பண்ணணும். அதை பண்ணல. சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லை. அதனால தானே கடற்கரையை கேட்கிறோம். போராட்டத்தை வேறு வழியாக திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல பிரபலங்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. அது வேற மாதிரியான மாறி. நீங்க பரப்புரைக்கு வந்தப்பவே 50 பேர் செத்தாங்களே, நீங்க அதுக்கே கவலைப்படலையே. மாணவர்களின் இளைஞர்களின் எமோஷனை யாரோ ஒருத்தர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்க கூட பயன்படுத்துறோம். மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு குழப்ப நிலை கொண்டிருக்காங்க தமிழ்நாடு. தமிழ்நாடு தெளிவா இருக்கு, தாவேக்கா தான் குழப்பத்தில். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய பிரளயத்தையே இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசு தரப்புலேருந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு 47 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஒன்றிய அரசு. பிரதமருமே கூட வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. இருந்தாலும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா பண்ணுற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஃபேர் நீட் கேட்குறாங்க, நம்ம பேன் நீட் வேணும்னு கேட்குறோம் அப்படிங்கிற கருத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பல வருடங்களாக அதை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கோம். நீட் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். இப்போ இந்திய அளவில் ஒரு நீட்டை குறித்து ஒரு பேசு பொருளாக அது மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டருக்கு பெரிய நன்றியை சொல்லணும் இந்தியாவின் சார்பாக. அதனுடைய ஃபவுண்டர் யாருன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தான். அவர் தான் நிறுவனர். ஒருங்கிணைப்பாளர் தான் அபிஜித்தா நம்மெல்லாம் பார்க்குறோம். அவர் அந்த தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்னா இப்படி ஒரு உலக பிரபல்யமான ஒரு அமைப்பே உருவாகி இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நன்றியை சொல்லிக்குவோம். வேலையற்ற இளைஞர்கள் கரப்பான் பூச்சி போல இந்தியாவை அழித்து கொண்டு இருக்கிறார்கள்னு அவர் தேவையற்ற வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு இளைஞர்கள் யாருன்றதை இந்தியா நிரூபிச்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு இப்போ இருக்கிற டிமாண்ட் படி இந்த நீட்டு தேர்வுகள் குளறுபடி காரணமாக ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, நூற்றுக்கணக்கான முறைகள் இந்த மாதிரி நிறையா நடந்துருச்சு இத்தனை ஆண்டுகளில். ஒரு முறை பொறுத்துக்கலாம், 2 முறை பொறுத்துக்கலாம். அப்போ அங்கே தலைமையில் இருக்கிறவங்க சரியான கெடுபிடி அவங்க அதை நடைமுறைப்படுத்தலை, இல்லை இவங்க அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல, இவனுங்க என்ன நினச்சிருவாங்க, இப்படி அதை ரொம்ப ஸ்லாக்காக நினச்சிருந்துருக்கலாம். அதனால் இந்த முறை இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு எல்லாம் ஒட்டு மொத்தமாக திரண்டு அணியாக வந்திருக்கும் பொழுது ஒரு பக்கம் அவர் பொறுப்பேற்று விலகணும்னு கேட்கறதுல மிகப்பெரிய நியாயம் இருக்குது. என்ன, நம்ம ஒரு சின்ன நீங்கள் அரசு அலுவலகத்தை கூட விட்டுருங்களேன், தனியார் நிறுவனத்தில் யாரோ ஒருத்தன் ஒரு தவறு பண்ணிட்டா கடந்து போக முடியுமா? ஒரு முறை வேணால் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. அவன் வந்தால் சேலரி கட்டு இருக்கும், சம்பளத்தில் பிடிப்பு இருக்கும், ஒரு மாதம் தற்காலிக பணி நீக்கம்னு இருக்கும், சில நிரந்தர வேலையிலேருந்தே தூக்குறதெல்லாம் நடக்கும். ஒரு தவறு பண்ணிட்டா தொழிலில் வேலையில் எங்கேயுமே நிலைச்சிருக்க முடியாது. இதென்ன அந்த அரசாங்கத்தில் இத்தனை முறை இந்தியாவில் இருக்கிற இத்தனை மாணவர்களுடைய எதிர்காலத்தை வாழ்க்கையை விளையாட்டாக நினச்ச ஒரு தேர்வு குளறுபடியை இவ்வளவு இலகுவாக அவங்க எடுத்துக்கிறது. அதனால அவர் பொறுப்பு எடுத்து விலகித்தான் ஆகணுங்கிறதுல முழு நியாயம் இருக்கு. நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்றத பாஜக கொண்டு வந்தாங்க. அது ரெண்டாவது பிரச்சனை. அறிமுகம் செய்து காங்கிரஸ், கட்டாயம் அப்படின்றத பாஜக கொண்டு வராங்க. அப்போ அது ஒரு நபர் நோக்கி திருப்புறது இருக்குல்ல, அவர் தான் பிரச்சனை, அவரை பதவியிலேருந்து நீக்கிட்டா, அந்த துறை அமைச்சரை நீக்கிட்டா இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது சரியா? இல்லை, இந்த கேள்வி நம்ம எழுப்புனாலே நம்மளே அதை தவறான பாதையில திசை திருப்புறோம்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கருத்து சொல்ற என்னை போன்றவர்களோ, உங்களை போன்ற ஊடகவியலாளர்களோ ஒரு துறையில இந்த மாதிரி தவறு நடந்த துறையில தலைமை பதவி விலகுனா இதெல்லாம் பிரச்சனை தீர்வாயிருமானா அந்த பக்கமே அப்படி தவறான வழி நடத்தக்கூடாது. அந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்பது?
குற்றம் செய்தவர்களை தண்டிக்கிறதுக்கு இப்ப அப்படியானா பிரதமரே பொறுப்பேற்கணும் அதுக்கு. அதுங்கதான் நானும் வரேன். நியாயப்படி பிரதமர் தான் இதுக்கு பொறுப்பெடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து இவ்வளவு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நீட்டே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நாட்கள்லையும் அதை விளக்க முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமாக நடத்திட்டு இருந்த நான் பொறுப்பெடுத்து விளக்கணும்னு ஒரு மனசாட்சி உள்ள தார்மீக பொறுப்பு உள்ள எந்த ஒரு நல்லவனாக இருந்தாலும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் விலகி இருப்பான். இவர் நல்லவர் இல்லை, ரொம்ப மோசமானவர்ன்றதை நம்ம 2014 பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதை நரேந்திர மோடி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவர் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. இதுல இந்த கல்வித்துறையில தர்மேந்திர பிரதான் துறை அமைச்சராக இருக்கிறனால பொறுப்பேற்று விலக வேண்டியதுல நியாயம். இப்ப நான் சொன்ன மாதிரி தனியார் நிறுவனத்துல ஒரு ஊழியர் ஒரு சின்ன அளவுல தவறு பண்ணிட்டா எப்படி அதற்கான அவர் தண்டனையை ஏற்க வேண்டி வருமோ எல்லா இடங்கள்லயும் அதான் நடந்துட்டு இருக்கோம். இப்ப அரசு பணியாளர்களுக்கு வருவோமே, ஒரு அரசு ஊழியர் தவறு பண்ணிட்டா யாராவது விட்டுருவாங்களா? அவருக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அவர் கெரியர்ல பிளாக் மார்க்கு பிஎஃப் பிடிச்சு வைக்கிறது, இப்படி எவ்வளவோ தண்டனைகள் இருக்கு. இவ்வளவு தவறுகள் நடந்த இடத்துல எப்படி தர்மேந்திர பிரதான் இன்னும் பதவியில் இருக்க முடியும்? இப்போ பாருங்களேன், முந்தைய நம்ம இந்திய வரலாற்றில் அரசாங்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பல கட்சிகள் இருந்த காலத்துல கடந்த 50 ஆண்டுகள் எடுத்துக்குவோம். ஒரு ரயில் விபத்து நடந்தா ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலகி இருக்காங்கல்ல. அந்த எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விபத்துக்கும் அந்த ரயில்வே துறை அமைச்சருக்கும் என்ன தொடர்பு, நேரடி தொடர்பு ஏதாவது உண்டா? ஆனா ஒரு தார்மீக பொறுப்பு நினைருக்கு. என் துறையில ஒண்ணு நடந்திருக்கு, அதுல உயிரிழப்பு அல்லது உடல் சேதம் ஏதோ நடந்திருக்கு, இது என்னை வருத்தப்படுத்துகிறது. இந்த துறை எனக்கு கீழே இயங்குறனால, எனக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் தவறு செய்தனால நான் அதற்கு பொறுப்பு ஏற்கணும்னு சொல்றதுதானே தார்மீக பொறுப்புன்னு இல்ல சொல்ல. அந்த பார்வை சரியானது. ஆனா அவரு பதவி விலகிட்டா இந்த பிரச்சனை இல்ல சரியாயிடும் இல்ல நினைக்கிறது நம்ம இருக்குல்ல. அப்படியே இல்ல அதான் திரும்ப அந்த மாதிரி நம்ம இன்னொரு தடவை நீங்களே இதை ஏன்ட்ட மட்டும் எங்கேயுமே ரிப்பீட் பண்ணாதீங்க. இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. அப்படி யார் சொன்னா? இது வரைக்கும் நாங்க அப்படி சொல்லி இருக்கிறோமா? சிஜேபி பார்ட்டியில போராடி இருக்கிறோம்ல, போராடிட்டு இருக்கோம்ல. இல்ல அது இவர் ஒரு பதவி விலகினால் இந்த நீட்டோட அன்ஆர்கனைஸ்டு தேர்வு போராட்டமா தானே குளறுபுகள் சார் இருக்கு. வழிகள்லாம் சரியாயிரும்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? இல்ல இல்ல. அப்ப அந்த கேள்விக்கு ஏன் போகணும்? அப்படி எல்லாம் சரியாகாது இல்ல. இந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பு ஏற்பது? இல்ல தவறு பொதுவாகவே ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம்னும் போது பல சந்தேகங்கள் அதுல எழும்ல. அப்ப அது இதுலயும் எழுப்பப்படுது இல்ல. இல்ல இல்ல இந்த மாதிரி இது அது ஒரு அறிவு தொடர்பற்ற இந்த விவாதத்தை வந்து இதை யாருமே எழுப்பக்கூடாது. இந்த ஐயத்தை நடந்த தவறுகளுக்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் அடிப்படை. அதனால தான் அது பேர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து அவர் ஒன்றும் கிரிமினல் சார்ஜ் அவர் மேல நம்ம போடல. தார்மீக பொறுப்புன்றது என்ன காரணம்? என் துறையில என் தலைமையில எனக்கு கீழே பணி செய்கிற ஊழியர்கள் செய்த தவறுக்கு அதன் தலைவனாக நான் பொறுப்பெடுக்க வேண்டும்னு. இதை விட அழகா ஒருத்தர் எப்படி உங்களுக்கு காட்ட முடியும்? அபிஜித் என்ன சொன்னான்? ஏன்னா என்னோட ஒருவன் நான் சொன்ன இந்த சிஜேபி பார்ட்டி இந்த குளறுபடிகளுக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலகணும்னு போராட்டம் நடத்துறேன். என்னை நம்பி நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்துட்டீங்க. எல்லாரும் வந்த இடத்துல காவல்துறை அராஜகமா தடியடி நடத்துறாங்க. எல்லாருக்கும் மன உளைச்சல், உடல்ல காயங்கள், அந்த அச்சம் எல்லாத்தையும் உண்டு பண்ணது இவ்வளவுக்கும் நான் தானே காரணம். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்டான்ல, அதுதானே தலைமை பண்பு. அதை தானே தர்மேந்திர பிரதான்ட்ட நம்ம கேட்கிறோம். இப்ப புரியுதா தலைமை பண்புன்னா என்னன்னு? அது பேரு ஆண்மை, அது பேரு வீரம். இல்ல அது அது எதை நோக்கி நகருது? அரசியல்ல யாருக்கு லாபமா மாறுது? இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்க வேண்டாமா? எது எப்படி எது இல்ல இந்த போராட்டம் என்பதே எதை நோக்கி நகருது அடுத்த கட்டமா? இல்ல இது அரசியல்ல யாருக்கு லாபமா மாறப்போகுது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டாமா? இல்ல அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். இப்ப நடந்ததுக்கு இவ்வளவு பேரு நீங்க நீட் தேர்வு நடக்கும்போது ஒவ்வொரு அந்த தேர்வு இல்ல நடக்கிற அமெரிக்காவுல இருந்த அபிஜித் வந்து எப்படி இத தொடங்குனாரு? இந்தியா எப்படி வந்தாருன்ற அதிலேயே பல கேள்விகள் எழுப்புறாங்களே. இல்ல அவங்க என்ன வேணா எழுப்பிக்கட்டும். நம்ம நோக்கம் என்ன நமக்கு தெரியும்ல. அவன் இப்படிதான் சந்தேகப்படுவான். விவசாயிகள் போராடினப்பவும் தீவிரவாதிகள்னா, மாணவர்கள் போராடும் போதும் தீவிரவாதிகள்ன்றாங்க. பாலஸ்தீன் தீவிரவாதிகள் உள்ள இருக்கான்றாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கில அவங்க தான் ஃபுட் ஆர்டர் பண்றான்றாங்க. பரவாயில்ல. ஒரு நல்ல விஷயத்துக்கு யார் ஆதரவு தந்தா என்ன? அது உள்ள இருக்கவன் யாருன்றது பிரச்சனை இல்லை. என்ன நோக்கத்துக்காக போராடுறோன்றது என்ன கேட்கிறோம்? இல்ல நேத்தே வந்து இப்ப சென்னையில போராட்டம் நடக்குது. பாலன் இல்லத்துல சிபிஐ ஆபீஸ்ல நடக்குது. அங்க இப்ப நடிகை சனம் ஷெட்டி அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போய் பேசுறாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டம் வேற ஒரு நரேஷன உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சனம் ஷெட்டி அவங்க வந்து நான் ஒரு விஜய் ஆதரவாளர்னு சொல்றாங்க. அங்கேயும் சொல்றாங்க நான் படம் பார்த்துட்டு தான் வந்தேன்னு. அதெல்லாம் அங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. வந்திருக்கிறது நீட் எதிர்ப்பு கூடுகை. அப்ப அதற்கு ஆதரவா நீங்க பேசுங்க. இந்த இல்ல மாணவர்களோட விஜய் போராட்டம். சைலன்ட்டா இருக்காருன்னு பேனர் பார்க்கிறேன். அத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல அப்படின்றாங்க. ஆமா, உண்மைதானே சொல்றோம். விஜய் இதுவரைக்கும் எதுவும் வாய திறக்கலல்ல. ஒண்ணுமே சொல்லலல்ல. மாணவர் போராட்டத்த ஒரு அ ம போலீஸ் தடியடி கண்டிச்சிருக்காருல்ல. இல்லையா போலீஸ் தடியடி நடத்துனது இவங்க தானே ஒரு இடத்துல. இவங்க தானே இவங்களோட காவல்துறை தானே மாணவர்கள் மேல. தமிழ்நாட்டுல தான் சொல்றேன்.
நம்ம விஜய் பத்தி தானே இப்ப பேசிட்டு இருக்கோம். இவர் வந்து ஆதரவுன்னு எங்கேயும் சொல்லல. ஆதரவுன்னா இவர் வந்து நிக்கணும்ல. ஆமா, இந்த நீட் வந்து பேன் நீட்ன்றத நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றாருல. அப்போ ஒரு போராட்டத்துக்கு மெரினால இவர் வந்து தலைமை ஏற்று ஒரு முறை தொடங்கி வச்சுட்டு இவர் போகணும்ல. இல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க வந்தா நீட்ட வந்து ஒழிச்சிருவோம். எங்ககிட்ட ஒரு மந்திரம் இருக்குன்னு உதயநிதி பேசினாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல எங்கேயாவது இந்த மாரி நீட்டுக்கு எதிரான போராட்டம் வெடிச்சதா? அப்பல்லாம் வெடிக்கல. இப்ப ஏன் வந்து விஜய் நோக்கி அந்த கேள்வி எழுப்புறாங்க? இப்ப தானே விஜய் வந்திருக்காருன்னு இல்ல, சொல்றாங்க. திமுக அரசு ஒரு கட்சியாகவும் சரி, அந்த அரசாகவும் நீட்ட அடிப்படையில் எதிர்க்கிறோம். நாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்குறுதியாவே குடுத்தாங்க. நாங்க வந்தா ஒழிப்போம். ஆட்சிக்கு வரல. அப்ப என்ன பண்ண முடியும்? சட்டசபையில மாநில அரசாங்கமா தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்சது. அத பண்ணாங்க. அத ஆளுநருக்கு அனுப்புனாங்க. அவர் தூக்கி குப்பை கூடையில போட்டத பார்த்தோம். அவங்க எல்லா நாடாளுமன்றத்திலயும் எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க 5 ஆண்டுகள் செயல்பட்டப்பவும் நீட்டுக்கு எதிரா குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னலாம் செய்ய முடியுமோ அத செஞ்சாங்க. என்னலாம் செய்யணுமோ அத ஒண்ணு கூட இதுவரைக்கும் விஜய் செய்யலன்றது தான் நம்ம குற்றச்சாட்டா இல்ல சொல்றோம். இப்ப அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து நம்ம திருக்குறள் அருவிகிட்ட பேசினாரு. அப்படின்னு அறிவே வந்து மேடையில சொன்னாரு. நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இருந்தா தானே நம்ம இத ஒழிக்க முடியும். உங்களுக்கு நீங்க பெரும்பான்மையே தேவையில்லாம இல்லாம ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? அது எப்படி முடிஞ்சது? போய் ஒவ்வொரு எம்எல்ஏவா விலைக்கு வாங்கிட்டு வரீங்கல்ல. சோஃபா அனுப்பி அனுப்பி வாங்கிட்டு வரீங்கல்ல. பெரும்பான்மை இல்லாம ஆட்சி நடத்துறதுக்கு அலையறீங்கல்ல. இப்ப பெரும்பான்மை இருக்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் நோக்கம் என் பிள்ளைகளுக்கு இந்த உயிரை பறிக்கிற அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை, மருத்துவ கனவை தகர்க்கிற இந்த நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லி பெரும்பான்மை இருக்குது இல்லன்றத பத்தி எல்லாம் பேசாம செயல்படணும்ல. சாத்தியம் எது? சாத்தியம் இல்லாதது எதுன்னு தெரியும்ல சார். யாருக்கு? இப்ப நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த எப்படி நம்ம பேச முடியும்னு தானே கேட்கறாங்க. அப்புறம் எப்படி ஆட்சி அமைக்கிறீங்க? பெரும்பான்மை இல்லாம எப்படி ஆட்சி நடத்துறீங்க? இல்ல அதுவும் திமுகவால் சாத்தியம் செய்ய இல்ல. முடியல. அது தாவேக்கால மட்டும் எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இது அவங்க தானே நம்பணும். திமுக செய்ய முடியும்னு நினைச்சு தானே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு தானே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்ன பண்ணல அவங்க. அவங்க பண்ணாம உட்கார்ந்திருந்தா அந்த அரசையும் நம்ம குற்றம் சொல்லுவோம். ஏன்னா என்ன பேச்சளவுல சொன்னீங்க ஒண்ணுமே செய்யலன்னு. இயன்றதையெல்லாம் செஞ்சாங்க. எப்படி அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம அந்த தீர்மானத்தை ஆர்.என். ரவி நிறுத்தி வச்சிருந்தாருன்றதையெல்லாம் பார்த்தோம். எவ்வளவு நாட்கள், எத்தனை சில ஆண்டுகளாவே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க இயன்றதையெல்லாம் செஞ்சாங்க. நீங்க என்ன செய்றீங்க? வெளிப்படையா தெரியுதுல்ல. இவர் வந்து பயப்படுறாரு அங்க மோடிக்கும், ஷாவுக்கும்னு. நம்ம இப்ப இருக்கிற அரசு, இந்த முதல்வர். ஆதரவா வந்து நிக்கணும்ல, பேசணும்ல. எல்லா இடத்துலயும் ஏன் மெரினாவை இழுத்து மூடுனீங்க? எங்க கூடிருவாங்களோ, வலு பெருத்துருமோ, குரல் ஒலிச்சிருமோ மேல. சென்ற ஆட்சியிலும் மெரினாவ பூட்டி தானே வச்சிருந்தாங்க. யாரும் போராட வரக்கூடாதுன்னு. எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியில. என்ன அது அங்க இதுவரைக்கும் என்ன போராட்டம் அவங்க ஆட்சியில நடந்தது? இல்ல ஏதாவது ஒண்ணு பெருத்துரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தைய ஆட்சியில தான் இனிமே மெரினால பொது இந்த மாதிரி கூடுகைக்கு இடம் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி இருந்தப்பவே முடிவு பண்ணாங்க. ஓபிஎஸ் இருந்து அவர் சொல்லிட்டு அப்புறம் ஏன்னா மெரினா போராட்டம் வந்து கடைசியில ஒரு பிரச்சனையா முடிஞ்சப்போ அப்படி முடிஞ்சது. அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரி, இன்னைக்கு நேத்து இந்த அறிக்கை திரும்ப சுற்றறிக்கை அனுப்பி பொதுமக்கள் கூட இப்ப போக முடியாத மாதிரி இருக்கு ஒரு நாள். இப்போ ஏன் நிறுத்துறீங்க? இப்போ மாணவர்கள் வந்து மாணவர் கொடுகையா தானே நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எங்கேயுமே கலவரம் இல்லையா தமிழ்நாட்டுல? நீங்க ஆதரவு கொடுக்கிறவரா இருந்தா பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன். போராட்டத்தை நீங்க நடத்துங்க. இதுதானே பண்ணணும். அதை பண்ணல. சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லைன்னு அதனால தானே ராஜ்மோகன் கடற்கரையை சொல்றாரு. கேட்கிறோம். அதனால தானே மெரினா கடற்கரை கேட்கிறோம். லட்சக்கணக்கில் ஜல்லிக்கட்டு கூடினாங்க. யாருக்காவது இடையூறா இருந்ததா? இல்லையே. தமிழ்நாடு முழுக்க சங்கிலியா கையை கோத்துக்கிட்டு நின்னோம்ல எல்லா மாவட்டங்கள்லயும். இல்ல அதுலயுமே எல்லா ஜல்லிக்கட்டு அதாவது அந்த போராட்டம், அந்த உணர்வு அத நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. ஆனா ஒரு போராட்டத்தை வேறு வழியாக திசை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் பல பிரபலங்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. அது வேற மாரியான மாறி போச்சு நீங்க அந்த போராட்டம். பரப்புரைக்கு வந்தப்பவே 50 பேர் செத்தாங்களே. நீங்க அதுக்கே கவலைப்படலையே. நீங்க ஒண்ணுமே இல்லாம நல்லா அமர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் முன்னாடி இளைஞர்கள், மாணவர்கள் அமர்ந்து பேச்சுக்களை கேட்கறாங்க. முழக்கங்கள் எழுப்புறாங்க. எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கும்பொழுது என்ன கலவரத்தை எதிர்பார்க்கிறீங்க? கலவரத்தை ஏற்படுத்தி 50 பேரை கொன்னதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க எப்படி இதெல்லாம் பத்தி பேச முடியும்? நீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இது ஏதோ நான் கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல. மக்களுக்கு தெரியுது. அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் ஏதாவது ஆதரவா ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க, வாங்க நடத்துங்க, அனுமதி கொடுங்கன்னு எதுவுமே பண்ணலையே. இதை மீறி காவல்துறை வந்து இளைஞர்கள் மேல, பள்ளி பிள்ளைகள் மேல தடியடி நடத்தினாங்களே. இப்ப இன்னைக்கு கூட முதலமைச்சர் ஜனநாயகன் திரைப்படத்த பார்க்க போறாரு. ஆய்வுக் கூட்டங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. இல்ல தள்ளி வச்சிருக்காங்கன்ற செய்திகள்லாம் வருது. திரைப்படம் கூட ஒரு போராட்டம் தான். அந்த திரைப்படத்திலேயே பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திரைப்படத்துல பல திரைப்படங்கள்ல காலகாலமா சொன்னதுதான். பராசக்தியில சமூக சீர்திருத்த கருத்துக்களை கலைஞர் வசனத்துல சிவாஜி கணேசன் பேசலையா 1956ல? அதெல்லாம் எல்லா காலத்துலயும் வந்துட்டு இருக்கும். இப்ப நேத்து முந்தா நேத்து நேரடியாக நடந்து கொண்டு இருக்கிற இப்போ பீக்கிங் அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு. இது உக்கிரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல தானே ஆதரவு வேணும். படம் 2வது நாள் பார்த்துக்கலாம், 3வது நாள் பார்த்துக்கலாம். போராட்டம் நீர்த்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க?
திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்களா? பேன் நீட்ட எங்க இருந்து கூட்டத்த சேர்ப்பீங்க? இல்ல அவங்க தரப்புல ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. நாங்க இவ்வளவு நாள் காத்திருந்தோம். எதுக்கு? அந்த படத்துக்காக. இல்ல படம் வந்து இப்போ பொழுதுபோக்கு தானே. இட்ஸ் அன் என்டர்டெயின்மென்ட். அது ஒரு 6 மாசம் காத்திருந்தீங்கல்ல. இன்னும் 2 வாரம் காத்திருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால ஒண்ணும் யாருக்கும் குடிமூழ்கி போகலையே. அ ரொம்ப வருத்தப்படணும்னா, பணம் போட்ட தயாரிப்பாளரும், படம் போட்ட விஜயும் தானே யோசிக்கணும். ஜெகதீஷும். இல்ல ஒரு வகையில சார் இப்ப தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறேன். இந்த மாணவர்களின், இளைஞர்களின் எமோஷன யாரோ ஒருத்தர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நீங்க நாங்க கூட போன பயன்படுத்துறோம். நாங்க கூட பயன்படுத்துறோம். போன தேர்தல்லயே நீங்க அத வந்து நீங்களும் அத வந்து பேசியிருக்கிறீங்க. இப்ப அந்த எமோஷன் வந்து வேறு வகையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது, நம்ம எச்சரிக்கை இல்ல உணர்வோட இருக்க வாய்ப்பு வேண்டாமா? இருக்கிறதுன்றது கற்பனை, யூகம் தானே. இதுவரைக்கும் சரியா நடந்துட்டு இருக்குல்ல. எங்கேயாவது இளைஞர்கள், மாணவர்கள் இந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருக்க போராட்டத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா? ஏதாவது தவறா ஏதாவது பேசுனாங்களா? நடந்துக்கிட்டாங்களா? ஏதாவது கலகத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிற இல்ல மாரியா அந்த தோணுச்சா? போராட்டத்துக்கு யாரு தலைமை? அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கா? அவங்க எத பேச வராங்க? அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? இல்ல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்குன்றத பாருங்க. யூகத்த பத்தி எதுக்கு? என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது? யார் பேசுனாங்கன்னுலாம் நம்ம கவலைப்பட வேணாம். என்ன பேசப்பட்டிருக்கிறது? என்ன நிகழ்ந்திருக்கிறது இதுவரைக்கும்? எல்லாம் நேர்கோட்டுல தானே இருக்கு. ஒரே கோட்டுல பேன் நீட் தமிழ்நாட்டுல இருந்து. அங்க அவர கல்வி அமைச்சர பதவி விலக சொல்லி. அதற்கு பிறகு அவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம் அபிஜித்துக்கு. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு சொன்ன பிறகு இளைஞர்கள் இதை எதிர்க்க தான் போறாங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பேன் நீட் அதுக்கு சரியான நேர்கோட்டுல எல்லாரும் ஒரே இலக்குல பேசிட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சென்ற ஆட்சியில அமைச்சரா இருக்கும்போது கூட உதயநிதி வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. ஆனா இப்ப திமுக ஏன் ஒரு சைலன்ஸ மெயின்டெயின் பண்றாங்க? அவங்க இல்ல ஏன் களத்துக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எதிர்க்கட்சியா அவங்களுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு இதுல வந்து கலந்துக்கிறதுக்கு. இல்ல வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஆளுகிற அரசுக்கு அதிகாரமும் இருக்குதுல்ல. அவங்கள கேட்கறத விட்டுட்டு எதிர்க்கட்சியா இருக்கிற திமுக போய் ஏன் கேள்வி கேட்கிறீங்க? அவங்கள தான் வேணான்னு ஒதுக்கிட்டீங்களே. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம். யூ கேனாட் எரேஸ் ஹிஸ்டரி. வரலாறை அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. அதுல ஒரு பொய்யை நம்ம கூட்டி சேர்க்கணும்னு பிஜேபி பண்ற மாரி வேணா ஏதாவது பண்ணலாம் ஒழிய, எதையும் மாற்ற முடியாது. நம்ம பார்த்தோம். திமுக கட்சியாவும், அரசாங்கமாவும் எப்படி நீட்டை எதிர்த்தாங்கன்னு. அவங்கள விடுங்க. பவர்ல அதிகாரத்துல இருக்கிற தாவேகா என்ன செய்கிறது? ஜோசப் விஜய் இல்ல என்ன ஆளுங்கட்சி எப்படி போராட்டம் நடத்த முடியும்னு கேட்கிறாங்க. போராட்டம் நடத்த வேணாம். ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்றோம். வாயத் திறங்கன்னு தானே கேட்கறாங்க. மாணவர்கள் ரொம்ப தெளிவா அழகா பேசுறாங்க. ஏதாவது கருத்து சொல்லுங்க. நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு கூட சொல்லுங்க. அப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம். இல்ல நான் ஆதரவு தரேன். நீங்க எல்லாம் போராடுங்க. இதே மாரி அமைதியான முறையில எந்த விதத்திலும் தவறான பாதைக்கு தவறானவர்கள் யாரும் உங்களை வழிநடத்தி விடாதபடி நடத்துங்கன்னு சொல்லணும்ல. வாயத் திறங்கன்னு தானே சொல்றாங்க. அழகா பேசுறாங்களே இளைஞர்கள்லாம். இப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டம் ஒண்ணு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து தாவேகா சார்பா ராஜ்மோகன் கலந்துக்க தான் போறாரு. மாணவர்கள் மீது தடியடி நடத்தியத காங்கிரஸ் கண்டித்து. ஏற்பாடு செய்கிற போராட்டம் இன்னைக்கு நிலையில அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி. ஆள்கிற ஒன்றிய அரசுக்கு எதிரானவர்கள். அவர்கள் அரசியல் நோக்கத்தையும் வைத்து நடத்தலாம். ஆனா நமக்கு வேண்டியது இந்த பேன் நீட்டுக்கு ஆதரவு யார்ட்ட இருந்து வந்தாலும் ஏத்துக்கலாம். அது சரி. அதுல அவங்க கூட்டணி அமைப்பா ராஜ்மோகன் அங்க போறதா இருக்கலாம். சரி, உங்க கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் போறாரு. ஏன் முதல்வர் ஒண்ணும் அத பத்தி பேசல, வரல? ஏன் வாய் திறக்கல? அதாவது கொஞ்சம் அதான் சொல்லுவோம் நம்ம ஊர்ல நக்கலுக்கு சொல்லிட்டு இருக்க மாரி, பூசின மாரியே இருக்கும், பூசாத மாரியே இருக்கணும். அதான் எங்க அமைச்சர் போனாரேன்னு பின்னாடி சொல்லிக்கலாம்ல. இப்ப நீங்க உங்கள சொல்ல வச்சுட்டாங்கல்ல. அதான் போறாரேன்னு முடிஞ்சு போச்சா கணக்கு? இங்க பாருங்க உள்நோக்கம் தெரியும்ல. ஒரு குற்றம் நடந்ததுன்னா முதல்ல காவல்துறையில இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் ஐஓ என்ன பண்ணுவாரு? இந்த குற்றத்துக்கான மோட்டிவ் தானே நம்ம தேடுவோம். அதுதானே ஒரு குற்றத்த கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் சூட்சமம். இப்ப நமக்கு நல்லா தெரியுதுல்ல, இவருடைய நோக்கம், மோட்டிவ் என்னன்னு. ஆதரவு அளிக்க பயப்படுறாரு. மோடிக்கும், ஷாவுக்கும் பயப்படுறாரு. பேரு கெட்டு போயிருமோ? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தாரு. ஆமா. அது பொதுவா இருக்குல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போ. அது ஏதாவது பாதிக்குதா? ஏதாவது இதுவரைக்கும் பாதிச்சிருக்கா? பொதுமக்களுக்கு அவருக்கு வாக்கு போட்டவங்களுக்கே தெரியுது. ஆமையா, எங்க ஐயா மோடிக்கு தான் ஆதரவு தான். இப்ப என்ன அதனால? எங்க அண்ணன் ஆட்சியில இருக்கார் போதும்னு அவங்களுக்கே சொல்றாங்க. அவங்களுக்கே வெட்ட வெளிச்சமா தெரியுது. கொள்கை எதிரின்னு சொல்றதுனால ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த கொள்கைக்கு எதிரா போராட்டம் நடக்கும்போது தெரிஞ்சு போச்சா இல்லையா? அது வாய் வார்த்தையா? உண்மையான இல்ல அப்ப நோக்கமா? மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல ஒரு குழப்ப நிலைக்கு வந்திருக்கா தமிழ்நாடு? தமிழ்நாடுலாம் வரல. ம். தாவேக்கா இல்ல அந்த அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்த இல்ல, இல்ல. முடியலல்ல. தமிழ்நாடு தெளிவா இருக்கு. தாவேக்கா தான் குழப்பத்துல இருக்கு. மோடி எதிர்க்கிறதுல தாவேகாவோட திமுகவும் இணைந்தால் என்ன அப்படின்னு கூட சிலர் பேசுறாங்க. இல்ல அது அவங்களுடைய கருத்து. எனக்கு அதுலலாம் ஒண்ணும் பெரிய உடன்பாடு இல்ல. நான் அத பத்தி சிந்திக்கிறவனும் இல்ல. அப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இல்ல அப்ப அப்ப மோடி எதிர்ப்பை ஒருமுகப்படுத்துவதில் பிரச்சனை இல்ல இருக்கு. மோடி எதிர்ப்புல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். இப்ப 2026 சட்டசபை தேர்தல்ல ம். அத்தனை எவ்வளவு உறுதியா இருந்தாங்க. அதிமுகவும், பாஜகவும் நம்ம மறுபடியும் எப்படியாவது ஆட்சிய பிடிச்சிருவோம். திமுகவ அகற்றிருவோம். இவரு சும்மா விஜய் நடிகர் தானே, இவருக்கெல்லாம் வாக்கு கிடைக்காதுன்னு நெனச்சாங்க. நம்ம திமுக அரசு போய் தாவேக்கா வந்தது ஒரு புறம் இருக்கட்டும்.
பாஜக தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு என்ன இடத்த கொடுக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு தெரியுது இல்ல. பரிதாபமா ஒரே ஒருத்தரை மலை மேல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு சட்டசபை பிரதிநிதியை. அதனால இங்க ஒன்றும் அதெல்லாம் கவலைப்பட இல்ல வேண்டாம். அப்ப மக்கள் அங்க தெளிவா ராகுல் இருக்காங்க. காந்தி ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. அது திசை திருப்புறார் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. இங்க தாவேகாவுக்கும் ஒரு அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மோடி எதிர்ப்புல 2 பேருமே மோடி எதிர்க்கிறாங்க. அப்ப அவங்க கூட சேரணும்ல நம்ம? இல்ல உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா? ஓ, அவர் 2 பேரும் மோடியை எதிர்க்கிறாங்கன்னு. காங்கிரஸ் மோடியை எதிர்த்து ஆகணும், எதிர்க்கிறாங்க, எதிர்ப்பாங்க. இல்லன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. மோடியை எதிர்த்தாதான் காங்கிரஸ்க்கு வாழ்க்கை. அப்புறம் அப்போ ஒரு தேசிய விஜய் நோக்கத்தோட தாவேகா எப்ப எதிர்த்தது மோடியை சொல்லுங்க? ஏதாவது ஒரு நிரூபணம் எனக்கு. ஏதாவது ஒண்ணு. இல்ல அவங்க நீட் வேணான்னு தானே சார் சொல்றாங்க. சும்மா நீட் அப்படி நானும் இருக்கக்கூடாது. ஆமா. நீட் வேணாம். இப்படி நீங்க சொன்ன அளவுல தான் சொல்றாங்க. அதாவது நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றதுக்கு கணக்குக்கு. நீட் வேணான்றவன் இன்னைக்கு போய் உட்கார்ந்துருக்கான்ல உக்கிரமா, அந்த வெயில்லயும் போய் உட்கார்ந்துருக்கான்ல. சோறு தண்ணியை பத்தி கவலைப்பட்டாங்க போய் உட்கார்ந்துருக்கான். அதுதான் நீட் வேணாங்கிறதோட உண்மையான உள்நோக்கம். இவரோட உள்நோக்கம் அதான் நாங்க நீட்டுக்கு எதிரானவங்க அப்படின்னு வெளியில ரொம்ப சத்தம் கேட்டுறாம பேசிட்டு இருக்காருல்ல. என்ன மோட்டிவ்லாம் மக்களுக்கு அவ்வளவு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இல்ல அந்த மக்கள் தானே சார் இந்த அரசு அமைச்சிருக்கிறாங்க. இல்ல அந்த மக்கள் இல்ல. அவங்க 20 விழுக்காடு. ரசிகர்கள் அது. மக்கள் இல்ல. மக்கள் வேற, ரசிகர்கள் வேற. ரசிகர்கள் வந்து கட் அவுட்டும், பாலாபிஷேகமும், நடிகனும் தியேட்டர்ல உட்காந்து அழுகிறது தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. அவங்கெல்லாம் நான் வந்து பைபிள்ல சொன்ன ஒரு உவமையை தான் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்கெல்லாம் அத்திப்பழ புழுக்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. வாழ்க்கையில நோக்கம் இல்லாமல் வாழ்கிறவன் வந்து அத்திப்பழம் பூவா இருக்கும்போது அதுல தேனு குடிச்சிட்டு அங்கேயே உறங்கி போய் பழத்துக்குள்ளேயே வாழ்ந்து மடியிறது. இவங்கெல்லாம் சினிமாவே வாழ்க்கையா கனவு நாயகனை நினைச்சுக்கிட்டு பெரிய இலக்கு இல்லாம இல்ல லட்சியம் அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில வாழ்ந்து அமைச்சர்கள் மடியிறவங்க. ஆயிருக்கிறாங்க. அதுதான் வருத்தம். அதனால தானே நான் உட்காந்து உங்களுக்கு இசையமைப்பு வேலையை விட்டுட்டு அரசியல் சமூக கருத்துக்களை ஏன் பேசிட்டு இருக்கேன், நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறேன்னா, இந்த அவலம் இந்த நாட்டில் நடக்கிறதே, இதை நம்ம மாற்றணும்னு சொல்லி மற்ற இளைஞர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கும் அவர்களை தூண்டுவதற்கும் தான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு இங்க என்ன வேலைக்கு. நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஃபெலிக்ஸ்.